டிமார்ட்டில் வாங்கி வச்ச ராகி மாவு ரொம்ப நாளாக கபோர்டுக்குள்ளே என்னை எடுக்க மாட்டேங்கிறேன்னு அழுது கதறினால சரி இன்னைக்கு ராகி எடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை இவங்களை உரிக்க சொன்னால் அதை உரிக்கிறதுக்கு இவங்க பண்ண பாடு இருக்கே. செய்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து ஆஜராயிட்டு எனக்கெலாம் வேணாம் நான்லாம் அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. சரி அளவாக பண்ணிப்போன்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை வச்சு அந்த மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சு அது ஒரு பக்கமாக ஊறட்டும்னு சொல்லிட்டு சரி இதுக்கு வந்து இந்த வெங்காயம்லாம் வதக்கி போட்டு அந்த முருங்கைக்கீரையெல்லாம் வதக்கி போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை சைட் பை சைடாக அதையும் வதக்கி வச்சாச்சு. அதை போட்டோன்னே அப்படியே ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஒரு பார்க்கவே அம்மாலாம் அதை ஈஸியாக டேரெக்டாக தோசைக்கல்ல இப்படி சுட்டு எடுத்துருவாங்க. ஆனால் அது நமக்கு வராது. அதனால நான் வந்துட்டு இந்த வீட்டில் எண்ணெய் கவர்லாம் இருக்கும்ல அதை வச்சு போட்டேன். அழகாக ரவுண்டாக வச்சுட்டு போடுறக்குள்ளேயே ஒரு பாடாயிருச்சு. சரின்னு எடுத்து பார்த்தா நல்லா அழகாக வந்துருச்சு. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அது வேகிறதுக்குள்ளேயுமே ஒருத்தவங்க அடுப்படிக்குள்ளே வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுருந்தாங்க. கொஞ்சம் 5 நிமிஷத்தில் வந்துடும் சொல்லிட்டு அதுவும் அழகு போல் வெந்துருச்சு. சூப்பராக வச்சோன்னே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கூடவே கெட்டியாக தேங்காய் சட்னி வச்சுட்டு எடுத்து கொடுத்தாரோ எனக்கெலாம் வேணாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இன்னொன்னையும் சுட்டு கொடுத்துட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு நானும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். பை.